மதியம் என்ன சாப்பாடுன்னு சொன்னீங்கன்னா செஞ்சிருவேன். ஆமாம், மறந்தே போயிட்டேன். இந்த வரேன். கோபி, இன்னைக்கு நீ ஆஃபீஸ் போல? என்னப்பா மதியம் லஞ்ச் என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா செய்ய சொல்லிடலாம். இல்லை நீ இன்னைக்கு எனக்கு லஞ்ச் வேண்டாம். நான் ஒரு மீட்டிங்காக வெளில போகிறேன். நான் அங்கேயே லஞ்ச் முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். எனக்கு லஞ்ச் வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக்கோங்க. சரிப்பா. உங்களுக்கு அத்தை, உங்களுக்கு என்ன இன்னைக்கு லஞ்ச் செய்யட்டும்? சாம்பார் சாதமாக இருக்கட்டும்மா எனக்கு. அப்புறம் என்ன, சாதம் வச்சுட்டு சாம்பார் வச்சு அப்பளம் உருளைக்கிழங்கு ஃப்ரை ஏதாவது பண்ண சொல்லு. ராமு, முருங்கா கத்திரிக்காய் போட்டு சாம்பார் பண்ணிருங்க, உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிருங்க, அப்பளம் வச்சிருங்க, ரசம் சாதம். ஓகேவா? ராமண்ணே ஒரு நிமிஷம், எனக்கு வெஜிடபிள் புலாவ் பண்ணிருங்க, அப்படியே கூட தயிர் பச்சடியும். ராமு, அதான் கேட்டாச்சுல, போய் வேலையை பாருங்க, டைம் ஆயிடுச்சு. சரிங்கம்மா. ராஜு மாதாக்கு மூஞ்சியை பாரு, புலாவ் கேட்ட உடனே எப்படி மூஞ்சி இருக்குன்ட்டு. நம்மள்ட்ட என்ன சாப்பாடு வேணும்னு கேட்கவே இல்லை. நம்மளுக்கு பிடிச்சா நம்ம கேட்டு வாங்கி சாப்பிட்றோம். இதுக்கு என்னவா மூஞ்சியை பாரு. ஏங்க, பொங்கல் வருது, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமா ஆமா, அது வருஷம் வருஷம் தானே வந்துட்டு இருக்கு. அதுக்கு இப்ப என்ன? சாரிக்கா சாரிக்கா. வருஷம் வருஷம் தான் பொங்கல் வருதா? என்ன நக்கலா உங்களுக்கு? இல்லம்மா, இல்ல சும்மா. வாயை மூடுங்க, பெரிய மனுஷமா நடந்துக்கங்க. பொங்கல் வருதுன்னு சொன்னா என்ன ஏதுன்னு கேட்காம வருஷம் வருஷம் தான் வருதான். டேய் சும்மா இருடா. ஆமாம்மா அகிலா, நானும் அதை தாம்மா பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேம்மா. பொங்கல் வருது, இன்னும் 3 நாள் தான் இருக்குது பொங்கலுக்கு. அதை உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்க. சரி சரிம்மா, ஏதோ விளையாட்டாக சொல்லிட்டாம்மா, கோவப்படாதம்மா. சரி, பொங்கலை பற்றி என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாமா? கோவப்படாதம்மா கோவப்படாதம்மா. அத்தை பார்த்துக்கிட்டே தானே இருக்கீங்க, நானாவா டென்ஷன் ஏற்றிக்கிறேன்? எல்லாம் உங்கள் பிள்ளை தான் தேவையில்லாமல் ஏதாவது பேசி என்னை டென்ஷன் ஆக்கி விட்றாரு. இதெல்லாம் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்கள். சரி சரிம்மா, விடுமா, நான் அவன்கிட்ட சொல்கிறேம்மா. ஆமாம்மா அகிலா, பொங்கல் வருது, இதை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ அதை பற்றி பேசிட்ட. நீ என்னம்மா சொல்கிற? ஆமாத்த, சொல்லுங்கத்த, என்ன செய்யணும்னு சொல்லி பண்ணிடலாம். வேற என்னம்மா, லக்ஷ்மி நாச்சியாரெல்லாம் கூப்பிடணும்லம்மா, வருஷம் வருஷம் பண்ணுறது தானே. அதாம்மா அவங்ககிட்ட கேட்குறேன். இன்னும் 3 நாள் தான் இருக்குது, அவங்கள போய் கூட்டிகிட்டு வரணுமேம்மா, அவங்கள கூப்பிடணுமே, அதான் உன்கிட்ட கேட்குறேன். அக்கா, எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? ராணி வா வா வா, என்ன ஒன்றும் சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்க, வா. எப்பா, இந்த எபிசோட்ஸ்லாம் ஆரம்பிச்சதுக்கு இன்னைக்கு தான் ராஜமாமதாவுக்கு சிரிப்பே வந்திருக்கு. ஆமாக்கா, இதோ இப்போதான்க்கா வந்தேன், இந்த வரேன். வாமா ராணி வா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஆமாத்த, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு உடம்புக்குலாம் பரவாயில்ல தானே? வாமா ராணி வா, உட்காரு, வா வந்து உட்காரு. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. கோபி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன ஆஃபீஸ் போல, இவ்வளோ நேரம் ஆச்சு வீட்டில் இருக்கீங்க? ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால தான். வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க, வாங்க. வா ராணி வா, வந்து உட்காரு வா. என்ன பெரிய பொண்ணு அமைதியாக இருக்க, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்துச்சு. இங்கே ஒரு ராஜமாதாவே இது பண்ண முடியாது, இல்லை இன்னொன்று வேற எப்படி சமாளிக்க போகிறோமோ. சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். நம்மளுக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை போல. என்ன பெரிய பொண்ணு கேட்டே இருக்கே, கீழே குனிஞ்சு நம்ம யோசிச்சுட்டு இருக்க, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? அது வந்து நல்லா இருக்கேங்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். ராணி, என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்க, என்னாச்சு? எது முக்கியமான விஷயமா? மேடம், கொண்டு வாங்க, இந்த டேபிளில் வச்சுட்டு போங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகே மேடம். என்ன இதெல்லாம், அப்போ இருந்து கேட்டே இருக்க, ஒன்றுமே சொல்லலை, சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வந்திருக்க? ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டுக்காரோட சொந்தக்காரங்க இதே ஊரில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க. அதான் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலாமே இங்கேயே வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாதுக்கா. திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க, அதான் அவன்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி வந்துட்டேன். அது ஒரு தப்பா? ஓகே அண்ணா. அண்ணி லேட் ஆயிடுச்சு அண்ணி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். நீங்கள் பேசிட்டு இருங்க. பெரிய பொண்ணு, அம்மா கிளம்புறேம்மா ஆஃபீஸ்க்கு, லேட் ஆயிடுச்சு எனக்கு. சரிப்பா, கிளம்பிட்டீங்களா? போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ஓகேங்க, பாய்ங்க, போயிட்டு வாங்க. சரிப்பா, கிளம்பிட்டியா? பார்த்து போயிட்டு வாப்பா ஆஃபீஸ்க்கு. ஓகே பாய், கிளம்புறேன். அப்புறம் ஏதோ முக்கியமான விஷயங்கள் பேசிட்டு இருந்தீங்க போல, நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்பயும் போல தான், சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். சொல்லு, நீ எப்படி இருக்க, பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? ஏன் யாரையும் கூட்டிகிட்டு வரலையா? இல்லைக்கா, அதான் நான் சொன்னேன் உடம்பு சரியில்லாதவங்களை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு. இங்கே வரேன்னு சொன்னால் கிளம்பி கூட்டிகிட்டு வந்திருப்பேன். நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்க பார்க்க வந்தனால கூட்டிகிட்டு வரலக்கா. எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. சரிம்மா, எனக்கும் ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, நீங்கள் எல்லாம் பேசிட்டு இருங்க. இருந்து லஞ்ச்லாம் முடிச்சுட்டு போமா ராணி. ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் மட்டும் கிளம்பிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்?
நாம பேசி முடிக்கவே இல்லையே. இல்ல அகிலா, அதான் உன் தங்கச்சி வந்திருக்கால, அவ கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஈவினிங் வந்து அதை பத்தி பேசிக்கலாம். இல்லை இல்லை, அவனை புதுசாக அவள் வரா, எப்பயும் வரவ தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போயே பேசலாம். பொங்கல் வருது, உங்கள் தங்கச்சிங்களாம் கூப்பிடணும்னு சொன்னீங்களே, அதை பற்றி என்ன ஏதுன்னு பேசுங்க. அவங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுக்கணும்ல, 2 நாள் தான் டைம் இருக்குது. அவங்க இங்கே கூப்பிடணுன்னா போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்ல. இந்த அக்கா வேற திறந்தவே மாட்டா போல, இன்னும் நாத்துறாங்களை கட்டிட்டு அழுகிறா. எவ்வளோ சொல்லு கேட்கவே மாட்டா. இது என்னத்தை யோசிச்சுட்டு கிடக்கு, எந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலான்னு யோசிக்குதோ. இதுக்கு தான் அது கை வந்த கலையாச்சே. வேற என்னத்தை யோசிக்க போகுது, எப்படி ஊட போகுது கூட்டே கலப்பலான்னு யோசிக்கும். அக்கா ஒரு நிமிஷம். என்ன ராணி சொல்லு, என்னாச்சு? இங்கே கொஞ்சம் பக்கத்தில் வா. என்ன ராணி என்னாச்சு சொல்லு, என்ன? எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டியா? அவளை என்னம்மா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? எவ்வளோ சொல்லினே விட்டு போனேன் அன்னைக்கு உன்னிட்ட, அவளை ஒழிச்சு தள்ளுன்னு கேட்கவே மாட்டியா? ரெண்டும் என்ன பேசிட்டு இருக்குங்கன்னு தெரியலையே. எந்த குடும்பத்தை எப்படி கெடுப்போம் தான் பேசுங்க, வேற என்னத்தை பேச போகுதுங்க? ஒன்றும் கேட்க மாட்டேங்குதே. பக்கத்தில் போய் லைட்டாக கேட்போம். எப்போ எப்படி அவர்களை வெளியே அனுப்பணும்னு எனக்கு தெரியும், நீ அமைதியாக இரு. என்னம்மா 2 பேருமே பேசிக்கிறீங்க, என்னன்னு சொன்னால் நாங்களும் கேட்போம்ல. யாரை வெளில துரத்ததை பற்றி இது பேசுது ராஜமாதா? தெரியலையே, கண்டுபிடிக்கணுமே. அது ஒன்றும் இல்லத்த, அவள் சும்மா எதையோ சொல்லிகிட்டு இருக்கா. ஏங்க போடவே ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, பத்தாமல் போயிடுச்சு, அப்படி இப்படின்னு பேச்சு வந்துச்சு. இந்த தடவை காசு கொடுத்துடலாம் அவங்க எல்லாத்துக்கும், அவங்களுக்கு தேவையானதை அவங்களே எடுத்துக்கிறட்டும். சேச்சே, காசுலாம் கொடுத்தா நல்லா இருக்காது, அதுக்கு வேற ஏதாவது வழி பண்ணலாம். என்கிட்ட ஒரு வழி இருக்கு மாமா. எல்லாரையும் பெட்ரு கடை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நம்ம எடுக்க சொல்லிடலாம். இப்போ வேற சும்மா இல்லாமல் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், கடைக்கு கூட்டிகிட்டு போகணும், அது கூட்டிகிட்டு போகணுன்ட்டு வேலையை பார்த்துட்டு பொத்திட்டு இருப்பாளா? ஆமாம்மா, பெட்டர் ஐடியாவா இருக்கு. இது நல்ல ஐடியா. அவங்க உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நம்ம எடுக்க சொல்லிட்டு நம்ம காசு கொடுத்துடலாம். சரிம்மா. எது கடைக்கு கூட்டிகிட்டு போய் வாங்கி தரணுமா? அதுக்கெல்லாம் இங்கே நேரம் இல்லைங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது. கடைக்கு கூட்டிகிட்டு போய் வாங்கி தர அளவுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. நம்ம காசு கொடுத்தலாம், அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு போகட்டும். அப்படி இல்லைம்மா, காசு கொடுத்தா அது ஒரு மாதிரி இருக்கும்மா, எப்பயும் பண்ணுறது தானே, நம்ம ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுத்துடலாமா? இந்த கிளடி வேற ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே. நான் நினைக்கிறேன் அக்கா அந்த கிளடிக்காக தான் பார்த்துட்டு இருக்கான்னு. ஏதாவது ஒன்று சொல்லி பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு. ஏங்க்கா இன்னும் உங்கள் நாத்தனார் உங்க கூட சேர்ந்தா பொங்கல் கொண்டாடுறாங்களா? அப்படியா, பரவாயில்லையே. இந்தா ஆரம்பிச்சிட்டாளா வேலையை? அதானே பார்த்தேன். இதுக்கு தான் ரெண்டும் சேர்ந்து ஒன்னோட ஒன்று முட்டிக்கிட்டு பேசிகிட்டு இருந்துச்சுங்களா? எனக்கு தான் தெரியும்ல. ஆமாம் ஆமாம், இங்கே தான் வந்து 2 பேர் கொண்டாடுவாங்க தீபாவளி பொங்கல் எல்லாமே. என் வீட்டிலலாம் என் நாத்தனார் இங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டா, ஏன்னா அவங்க மாமியார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க வீட்டில் தான் கொண்டாடணும்னு, மருமக கையால் தான் பொங்கல் வச்சு விளக்கேற்றி அன்னைக்கு நாள் கொண்டாடணும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளவோ கூப்பிடுவோம், வரவே மாட்டாக்கா. அதை தான் கேட்டேன். பரவாயில்லையே, நீங்கள் வந்து கொண்டாடுறாங்களா 2 பேரும்? அப்படி இல்லைம்மா, ராணியோட வீட்டுக்கார் வெளிநாட்டில் இருக்கனால அவளும் பிள்ளைங்களும் தனியாக இருக்காங்க, அதனால கூப்பிட்டுக்குவோம். அப்புறம் என்ன, நாச்சியார் மட்டும் தானே, சரி அவளும் வந்துட்டு போகிறாளேன்னு அவளையும் கூப்பிட்டுருவோம்மா. மற்றபடிலாம் வேற ஒன்றும் கிடையாதுமா. அதுவும் கூட இங்கே பக்கத்தில் இருக்கிறனால தாம்மா கூப்பிட சொல்கிறோம், இல்லைன்னா அவங்க ஃபேமிலி அவங்கவுங்க பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துருவாங்கம்மா. சரி சரி நான் ஒன்றும் தப்பாக கேட்கல, இல்லை இவ்வளோ நாள் வரையும் வராங்களே பரவாயில்லையேன்னு தான் கேட்டேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறீங்களே அதான் கேட்டேன். பொங்கல் சரி வருஷம் வருஷம் செஞ்சிருவீங்களோ? இல்லைம்மா, அப்படிலாம் இல்லைம்மா, ட்ரெஸ்ஸு தாம்மா. பொங்கல் சீரெலாம் கிடையாது, நம்ம எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கிறோம், அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுக்கிறோம், அவ்வளோதாம்மா. அக்கா நீங்கள் வர முடியலன்னா பரவாயில்லக்கா, நான் போய் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துக்கிறேங்க்கா. பாவம் உங்களுக்கு இருக்க 1008 வேலையில் அதையும் அவங்களால பார்க்க முடியும். என்கிட்ட காசு கொடுங்க, உங்கள் சார்பில் நான் போய் அவங்க எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். நானும் ஒரு நாத்தனார் தானே, நான் போய் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேங்க்கா. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கக்கா, கவலைப்படாதீங்க. நான் போய் உங்களுக்கு பதிலாக நான் அங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். எது நீ போய் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், காசு கொடுக்குறதான் பெரிய பெட்ரு. பேசாட்டி காசு தானே கொடுப்போம். ஏன் அகிலா கோவப்படுற? பெரிய பொண்ணு சொல்றது கரெக்டு தானே. அவள் போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு வரட்டும், காசு அவகிட்ட கொடு, அவள் போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு வரட்டும். ஆமாம், தங்கச்சிக்கு செய்யணும்னு மொதலா நின்று எல்லாத்தையும் பண்ண சொல்லிடுவார். சி, இப்படி விவரங்கட்டாலாம் இருக்காரு. ஏன்பா அதுக்கு முன்னாடி நம்ம தங்கச்சிங்களை கூப்பிடணும்ப்பா பொங்கலுக்கு வாங்கன்னு. ஏன்னா எப்போயுமே ட்ரெஸ்ஸு பூ எல்லாம் வச்சு தான் கொண்டு போய் கொடுத்து கூட்டிகிட்டு வருவோம். இப்போ தான் கடையில் போய் ட்ரெஸ் எடுக்கிறன்னு ஆகி போச்சே. அப்போ தங்கச்சிங்களை முன்னாடியே கூப்பிட்றணும்ப்பா. அத்தை டெலிஃபோனில் கூப்பிட்டா போதும், ஏன்னா அவருக்கு முக்கியமான மீட்டிங்ஸ் இருக்குது 2 நாளைக்கு, எங்கேயும் வெளியில் போக முடியாது. அதனால் ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க அத்தை, வரட்டும்.
அதுக்கப்புறமா கடையில் போய் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துக்கலாம். அதான் பெரிய பொண்ணு போகிறேன்ட்டால, எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு தான் நடக்குது. நான் சொன்னால் யார் எதுவும் கேட்குறீங்க? ஏம்மா கிலா கோவப்படுற? உனக்கு அவங்க வரதில்லை, இஷ்டம் இல்லைன்னா சொல்லுமா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைத்த, நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தப்பாகவே தான் தெரியும். போன தடவை ட்ரெஸ் எடுத்து 2 பிள்ளைங்களுக்கு பத்தாமல் போயிடுச்சு. அதனால தான் காசாக கொடுத்துடலான்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லைத்த. சரிக்கா, பிள்ளைங்களுக்கு தானே ட்ரெஸ்ஸு பத்தாமல் போச்சு, பரவாயில்லக்கா. இன்னைக்கு சாயந்தரம் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறேன். நாளைக்கு காலையில் பூ பழம் ட்ரெஸ்ஸு எல்லாம் வச்சு அவங்க வீட்டில் போய் கூப்பிட்டுட்டு வந்துடலாங்க்கா. ஆமாங்க்கா. பெரிய பொண்ணு என் கோவத்தை கிளறோம். ஆமா பெரிய பொண்ணு, அப்படியே பண்ணிரு. அக்கா கிட்ட காசு வாங்கிட்டு போய் இன்னைக்கு ஈவினிங் போய் பிள்ளைங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துரு. அப்புறம் நாளைக்கு காலைல போய் கூப்பிட்டுக்கலாம். வீட்டில் போய் நம்மெல்லாம் போய் கூட்டிட்டு வரலாம். அம்மா காஃபி. உங்களுக்கு காஃபி எடுத்துருக்கு இவ்வளோ நேரமா? எவ்வளோ நேரம் ஆச்சு சொல்லி கொடுங்க. மன்னிச்சுக்கோங்கம்மா. ஆமாம், இந்த காஃபி தான் இப்போ ரொம்ப முக்கியம். சரி பேசி முடிச்சாச்சுல்ல, நான் ஆஃபீஸ் கிளம்புற லேட் ஆகுது. சரித்த, நான் லட்சுமிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் பிள்ளைங்களை ட்ரெஸ் எடுக்க அனுப்பிச்சி வைன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க்கா, நான் இப்போ அங்கே தான் போகிறேன். அப்போ அப்படியே அவங்கள்ட்ட போய் சொல்லிடுறேங்க்கா. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், ஃபோன் வேறு நீங்கள் பண்ணணும். அதனால் நான் போய் நேர்லேயே சொல்லிக்கிறேங்க்கா. அதானே பார்த்தேன், ஊரை சுத்த கிளம்பிடுவியே, இன்ன வரை கிளம்பாமல் இருந்தீங்கன்னு பார்த்தேன். பே. ஆமாம் ஆமாம், நான் போனால் தானே நீங்கள் அக்கா தங்கச்சி 2 பேரும் குடும்பத்தை எப்படி பிரிக்கலான்னு பேச முடியும். நடத்துங்க நடத்துங்க, உங்களுக்கு நான் தான் வில்லி. சரிங்க்கா, நீங்கள் சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? சரிங்க்கா, பாய்க்கா. ராணிக்கா, போயிட்டு வரேங்க்கா, பாய். சரிம்மா, நான் என் ரூமில் இருக்கேம்மா. ராணி இருந்து சாப்பிட்டுட்டு போ. இல்லைத்த, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, இப்போ கிளம்பிடுவேன். நீயும் பொங்கலுக்கு இங்கே வாமா, பிள்ளைங்களெலாம் கூட்டிகிட்டு வா. அகிலா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். பேரங்கள்லாம் பொங்கலுக்கு வராங்க தானே, இல்லை இப்பயும் வேணான்னு சொல்லிடுவியா? அவங்க எதுக்குத்த? அவங்க படிச்சுட்டு இருக்கானுங்க, அவனுக்குலாம் இப்போ லீவு கிடையாது. அவனுக்கு வரும்போது வருவானுங்க, அவனுங்க எதுக்கு இங்கே? அப்படியா, சரிம்மா. இவன் என்னைக்கு என் பேரங்களை என் கண்ணில் காமிக்க போகிறாளோ ஆண்டவா. நான் கண்ணை மூடுறதுக்குள்ளே என் பேரங்களை பார்த்துடணும் ஆண்டவா. அக்கா, உனக்கு என்ன லூஸாக பிடிச்சிருக்கு? கத்தாத, யாராவது கேட்டுற போகிறாங்க. கேட்கட்டுமே, இது என்ன இதுக்கு? இந்த வீட்டில் ஒரு பெரிய கொடுமையே நடந்துக்கிட்டு இருக்கு, இதை கேட்க பார்க்க ஆளே இல்லையா? பொறு, கோவப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் காய் நகர்த்தணும். நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும்னா இவ கோவப்பட்டால் ஒன்றும் நடக்காது. அவங்கள எப்படி வீட்டை விட்டு வெளியே விரட்டி விடணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அதை பற்றி கவலைப்படாமல் இரு. அதுவும் இந்த ராணியை கூட சேர்னு ஏற்றுக்குவேன். உன் பெரிய நாத்தனார் இருக்கா பாரு, நாச்சியார், அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அவளை உன் வீட்டு படிவாசல் நீ மிதிக்கவே விடக்கூடாது. எவ்வளோ பேச்சு பேசுவா. ஆமாம், நான் தான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்கேன். நீ வேற ஏதாவது கடுப்பை கிளப்பிக்கிட்டு இருக்காத. என்ன உன் மாமியார் பசங்க 2 பேர்த்தையும் இங்கே வர சொல்லுது? ஆமாம், அதுக்கு அதே தான் வேலை. அவங்கள பார்க்கணும் சொல்லிகிட்டே இருக்கு. நான் அவங்கள அங்கே இருக்க சொல்லி படுற பாடு எனக்கு தான் தெரியும். அதுலேயும் சின்னவன் இருக்கானே, இங்கே வர்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் தான் அதை சொல்லி மிரட்டி வச்சுருக்கீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதக்கா, அவனுங்க பாட்டுக்கு வந்துட போடானுங்க, அப்புறம் காரியமே கெட்டு போகும். எல்லாம் பார்த்து தான் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிக்கா, அப்போ நான் கிளம்புறேன்க்கா, நேரம் ஆயிடுச்சு. நான் போய் மத்தியானம் சமையல் பண்ணி அவர் ஆஃபீஸ்லேருந்து வரவங்கள கொடுக்கணும். நான் கிளம்பட்டா? அப்படியா, கிளம்புறியா? சரி, நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி, கிளம்பு. அக்கா, நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்க. நீ தான் எப்போவுமே இந்த வீட்டுக்கு ராணியாக இருக்கணும், யாரும் இடத்துக்கு வந்துடக்கூடாது. சரிம்மா, நீ சொல்லி தான் தெரியணுமா என்ன? நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். நீ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ண. சரிக்கா, நான் கிளம்பட்டா? வரேன்.